குகன் சென்னியப்பன் டைரக்ஷன்ல வசந்த் ரவி, சத்யராஜ், தானியா ஹோப், ராஜீவ் மேனன், ராஜு பிள்ளை, யாஷிகா ஆனந்த், மைம் கோபி, கனிகா, மாயாலாம் நடிச்சு இப்போ தியேட்டர்ஸ்ல ரன் ஆயிட்டு இருக்க சூப்பர் ஹியூமன் சகா தான் வெப்பன். சூப்பர் ஹியூமன் பவர்ஸ் இருக்க சத்யராஜ அந்த பவர்ஸை வச்சு என்விரான்மெண்ட்டை காப்பாத்தி நாட்டை டெவலப் பண்ணணும்னு இருக்க யூடியூபர்ஸ் வசந்த் ரவி அண்ட் தானியா ஹோப் அண்ட் கேங்கும் பிளாக் சொசைட்டின்னு இன்னொரு கேங்கும் தேடுறாங்க. அவங்க ஏன் தேடுறாங்க, ரெண்டு பேரோட தேடலுக்கும் பின்னாடி இருக்க மோட்டிவ் என்ன, சத்யராஜ் சூப்பர் ஹியூமனா எப்படி ஆனாரு, இந்த மாதிரி எல்லா கேள்விகளையும் விளக்கணும்னு ட்ரை பண்ணி எடுத்திருக்க படம் தான் இந்த வெப்பன். இந்த படத்தோட ரன் டைம் 2 hours. படம் ஆரம்பிச்சது ஒரு பக்கா சூப்பர் நேச்சுரல் சயின்ஸ் ஃபிக்ஷனுக்கான வாய்ஸ் ஓவரோட இன்ஃபர்மேட்டிவா நல்லா தான் ஸ்டார்ட் ஆச்சு. ஆனா அதுக்கப்புறம் படம் நல்லா போகும்னு நம்பி உட்காந்தா படம் எங்கேயும் போகாம அங்கேயே படுத்துருச்சு. ஸ்டோரி மூவ் ஆனாலும் பெருசா எந்த இம்பாக்டும் கிரியேட் பண்ணாம ஸ்கிரீன் பிளே பிளாட்டா தான் இருந்துச்சு. அங்கங்க ஏதோ சயின்ஸ் கிளாஸ்ல உட்காந்துருக்க ஃபீல் கண்டிப்பா உங்களுக்கு கொடுக்கலாம். நிறைய டேர்ம்ஸ் பல படத்துல பார்த்தது இங்க கம்பேர் பண்ணி வச்ச ஃபீலும் கொடுக்கலாம். இன்டர்வல் பிளாக் சத்யராஜ்க்கு மாசா பில்டப்ஸ்லாம் கொடுத்து நல்லாவே பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறமாச்சு செகண்ட் ஹாஃப் நல்லா போகும்னு பார்த்தா அதுக்கும் மேல இஷ்டத்துக்கு மேக்ஸ் ட்விஸ்ட் மேல ட்விஸ்ட்னு சிலது வந்தாலும் மோஸ்டா அதெல்லாம் பிரெடிக்டபிள் தான். சயின்ஸ் ஃபிக்ஷன் சினிமேட்டிக் லிபர்ட்டி ரொம்ப யூஸ் பண்ணது தப்பில்ல. ஆனா அதுக்கான இம்பாக்டோட ஸ்கிரீன் பிளே பண்ணியிருந்தா நல்லா இருந்திருக்கும். கிளைமேக்ஸ் ஒரு வழியா முடிஞ்சதுன்னு பார்த்தா சூப்பர் ஹியூமனுக்கு நோ எண்டுன்னு மார்வல் டெம்ப்ளேட்ல பார்ட் 2 லீட் வேற. படத்தோட பிளஸஸ்னு பார்த்தா சத்யராஜோட பெர்ஃபார்மன்ஸ் இன்ட்ரோல தான் வராரு. இன்ட்ரோலாம் மாசு. செகண்ட் ஹாஃப்லயும் ஸ்கிரீன் ஸ்பேஸ் கம்மி தான். ஆனா பெர்ஃபார்மன்ஸ் இந்த படத்துக்கு இவ்வளவான்னு சொல்ற அளவுக்கு செம. ஆனா ஸ்கிரீன் பிளேல இம்பாக்ட் கிரியேட் பண்ணாதது வருத்தப்பட வேண்டிய விஷயம் தான். வசந்த் ரவியும் டீசன்ட் பெர்ஃபார்மன்ஸ். ஆனா ஒரு சில சீன்ஸ்ல ஒரு அளவிலியான கேட்க வைக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. தானியா ஹோப் ஹீரோயினா சாங்ஸ்க்கு மட்டும் யூஸ் பண்ணிட்டு விட்டுட்டாங்கன்னு சொல்லிடக்கூடாதுன்னு அங்கங்க சீன்ஸ்க்கும் ஆடட். பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் பார்த்தா நல்லாவே பண்ணிருக்காங்க. பிக் பாஸ் ஃபேம் யாஷிகா ஆனந்த், மாயாலாம் வேஸ்டட், நோ ஸ்கோப். ரன் டைம் கிறிஸ்ப் தான், இதுவும் இன்னொரு பிளஸ். இதுக்கு மேல எழுதிருந்தா வர்ஸ்டா இருந்திருக்கும். டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ் பார்த்தா இந்த படம் செம ஸ்ட்ராங் தான். சவுண்ட் டிசைன், எடிட்டிங், சினிமாட்டோகிராஃபி எல்லாமே செம. விஎஃப்எக்ஸ் ஒரு சில இடத்துல தவிர மற்ற இடத்துல டீசென்டாவே இருந்துச்சு. சாங்ஸ் தனியா கேட்டா மேபி நல்லா இருக்கலாம். படத்துக்கு ஆனா தேவையே இல்லாததுதான். ஓவரால பார்த்தா டிஃப்ரெண்ட் அட்டம், டிஃப்ரெண்ட் ஸ்டோரி லைன், சொதப்பல் எக்ஸிகியூஷன். ஒரு விளையாட தெரியாத குழந்தை கையில விளையாட சொல்லி அதுக்கு தெரியாத ஏதோ ஒரு கேமை கொடுத்தா எப்படி விளையாடுமோ அந்த மாதிரி இஷ்டத்துக்கு விளையாடி இருக்காங்க. கான்செப்ட் அண்ட் டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ்ல பண்ண ஒர்க்கை ஸ்கிரீன் பிளேல பண்ணி சும்மா பேருக்குன்னு நிறைய சப்ளாட்ஸ் வைக்காம ஒரு பிளாட்டை எடுத்து அதுல கான்சன்ட்ரேட் பண்ணி ஒர்க் பண்ணியிருந்தா கண்டிப்பா இந்த படம் நல்லாவே வந்திருக்கும். ஆனா ஃபுல்லா லாக்ஸ் அண்ட் ட்ராக்ஸோடவே ஸ்கிரீன் பிளே இருந்ததால ரொம்பவே ஆவரேஜான ஒரு வெப்பனா தான் இருந்துச்சு இந்த வெப்பன். அட்டெம்ப்ட்காக பாப்பம்பான்னு இருக்க ஆடியன்ஸ் ஒன்ஸ் வேணும்னா ட்ரை பண்ணி பார்க்கலாம்.